ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் பீட்ஸில் இந்த அழகான பிரேஸ்லெட் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுறீங்கன்னா இதையும் சேர்த்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஒயர் குடைகளை விட இதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும், டைமும் மிச்சமாகும். எதுக்காக திடீர்னு ஒயர் குடையிலேருந்து இந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்தேன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லிடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீட்ஸ் சேனல் வச்சுருந்தேன், என்னோட தான். ஆனால் யாருக்குமே தெரியாது. வீடியோஸ்லாம் குறைய சொல்ல முடியாது, இங்கிலீஷில் தான் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாவே ஓடுச்சு. ஆனால் 2 சேனல் வந்துட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் 1 வருஷமாகவே நான் வீடியோ போடுறத விட்டுட்டேன். அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் சும்மா தானே இருக்குது, இந்த சேனலை எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம் டைம், அதனால் ஒயர் குடைகள் பின்னுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நைட்டும் பார்க்கல, என் பையனோட உட்காரத்துக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ஸ் ஒரு சேனலோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சூப்பரான பிரேஸ்லெட் எப்படி செய்யறதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மணிகளோட அளவுகள்லாம் மேலே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ்பும் வாங்கிக்கோங்க. ஒரு 3 அடி த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டோட 2 கார்னர்லேயும் ரொம்ப மெல்லிசான இந்த நீடில் இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரிங்கை கோக்குறேன். இந்த கொக்கி மாட்டும் இல்லையா ரிங்கு, அதை தான் ஃபஸ்ட்டு கோக்குறேன். இப்போ இந்த ரிங் இருக்கு இல்லையா, வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும்னு ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி இருக்குது, அதில் மாட்டி வைக்கிறேன். அடுத்து 2 அந்த நீடில் இருக்குது பாருங்கள், அந்த 2 நீடிலையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி சீட் பீட்ஸை சேர்க்கணும். கோல்டன் பீட்ஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் விருப்பமான அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே அளவு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 சீட் பீட்ஸ் வந்துட்டு சேர்த்தாச்சு. 2 நீடிலையும் ஒன்றா வச்சு சேர்த்துருக்கேன் பாருங்கள். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா, அந்த நீடில் ப்ளூ கலர் பீட்ஸை சேர்க்குறேன். அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்குது இல்லையா, இந்த நீடில் இப்படி சொருகணும். இப்படி ஆப்போசிட்டில் சொருகக்கூடாது. நான் எப்படி சொருக்கிறேன் பாருங்கள், இப்படி சொருக்கினா தான் கரெக்டு. இப்போ இந்த நூலை பிடிச்சி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு மணியில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த த்ரெட்டு நமக்கு போகும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் நீடிலில் 3 மணியும் ரைட் ஹேண்ட் நீடிலில் 2 மணியும் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் நீடில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 3ஆவது மணியில் இந்த மாதிரி சொருகணும். சொருகிட்டு டைட் பண்ணோன்னா ரவுண்ட் ஷேப்பில் மொத்தம் 6 மணி ஒன்றா இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டில் 3 மணியும் ரைட் ஹேண்டில் 2 மணியும் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் நீடில் என்ன பண்ணணும், இந்த 3ஆவது மணியில் இப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 2ஆவது ரவுண்ட் ஷேப்பில் இதே மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு செஞ்சுக்கலாம். இது நீங்கள் பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கழுத்தில் போடுறதுக்கு நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேனலில் போட்ட முதல் வீடியோ இந்த பிரேஸ்லெட்டை நம்மளோட டாலிக்கு தான் கழுத்தில் போட்டிருப்பேன். செம க்யூட்டாக இருப்பா பார்க்குறதுக்கு. நான் கடைசியில் காமிக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்டில் 3 மணியும் லெஃப்ட் ஹேண்டில் 2 மணியும் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு 3ஆவது மணியில் இப்படி இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டு அந்த நீடில் ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இது ஏன்னாக்கா ஒரே சைடு நம்ம 3 மணி கோத்தோம்னாக்கா அந்த நூல் ஒரு பக்கம் அப் அண்ட் டவுன் ஆகும். அதனால தான் ஒன் சைடு வந்துட்டு 3 மணியும் அடுத்த முறை ரைட் ஹேண்ட் சைடு 3 மணியும் நம்ம கோக்குறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 மணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 3 மணியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 மணியும் எடுக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 3 மணி எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டு நீடில் 3ஆவது மணியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அடுத்த மணியை இந்த மாதிரி வரிசையை நம்மளால் கோர்க்க முடியும். 2 மணி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் அந்த நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா க்ராஸாக போயிடும். இதையும் பார்த்துக்கோங்க. ஒயர் குடைகளை பின்னுறதை விட இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறீங்கன்னா இதையும் செஞ்சு சேல் பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவு பிரேஸ்லெட் வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 2 த்ரெட்டு 2 நீடில் ஒன்றா இருக்கும். இந்த 2 நீடிலையும் ஒன்றா வச்சு சீட் பீட்ஸ் வந்துட்டு கோர்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எத்தனை கோல்டன் பீட்ஸ் சேர்த்தமோ அதே மாதிரி எண்டுலேயும் அத்தனை கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு சேர்க்கணும். அந்த சேனலில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸோட ஒரு 30 வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வியூஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரு 2 மாதம் தான் வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் ஃபாலோவர்ஸும் ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் பார்த்தது. ஃபுல்லாக இங்கிலீஷில் தானே போட்டேன். ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. வீட்டு வேலையும் பார்க்கணும், பையனோட ஸ்டடீஸையும் கவனிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக கண்டிப்பாக ஒயர் குடைகள் போட்டே ஆகணும். இருந்தாலும் கொஞ்சம் டைம் மிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியலை. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். சீட் பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து கட்டி விட்டுருங்க. ஏதாவது ஒரு நீடில் கோர்க்கணும். கோர்த்துட்டு இப்போ நான் முடி போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறக்கூடாது. கோல்டு கலர் சீட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக அந்த ப்ளூ பீட்ஸ் வரைக்கும்
நீடில் வந்துட்டு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடுவில் வந்துட்டு மணி சேர்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இன்னும் புதுசாக ஏதாச்சும் வேறு மாதிரி கண்டென்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லரிங் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் டெய்லரிங் போடுறதுக்கு. ஒயர் கிராஃப்ட் பண்ணுறதை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலில் புது புது மாடலில் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதும் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறமா ரெகுலராக நம்ம பழைய மாதிரி ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளூ கலரில் ரவுண்டாக நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் கோல்டு பீட்ஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். கோல்டு பீட்ஸில் கோர்த்தாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ப்ளூ பீட்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேயும் சேர்த்து கோர்த்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ பீட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த 2 நீடில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதே கேப் வழியாக ரைட் சைடு இந்த நீடலை கொண்டு போகிறேன். பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காகவே நீடில் கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. ஆரி ஒர்க் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த நீடில் இருக்கும். ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். இதில் தான் இந்த சீ பீட்ஸ்லாம் நம்மளால் கோர்க்க முடியும். நார்மலாக கொஞ்சம் துணி தைக்கிற ஊசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த மணிகள் போகாது. இப்போ 2 மணியும் ஒன்றா வச்சு அந்த கோல்டன் பீட்ஸே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை வந்துட்டு இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு கரெக்டாக சென்டரில் வந்துட்டு வைக்கணும். வச்சுட்டு 2 த்ரெட்டில் 2 நீடில் போகும். அதில் 2 ரவுண்டுக்கு சென்டரில் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் சைடில் ஒரு நீடில் சொருக்கணும். இன்னொரு நீடில் எடுத்து ரைட் சைடு சொருக்கணும். நம்ம பர்ஸுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட் காமிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ரொம்ப மெலிசாக இருக்கும். இது வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணுற த்ரெட்டுலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் பாருங்கள். இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்போ வாங்கின த்ரெட்டு தான் அது. 2 ரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ப்ளூ பீட்ஸில் வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் த்ரெட்டை மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு 2 த்ரெட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த 2 நீடிலையும் ஒன்றா வச்சு இதில் வந்துட்டு ஒரு மணியை கோர்க்கணும். கோல்டு மணியை கோர்த்துக்கோங்க. சீ பீட்ஸ் வேறு, இந்த மணியோட அளவு வேறு. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். கோர்த்துட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 நீடில் இருக்கும், இதை எடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும். ரைட் சைடு நீடில் லெஃப்ட் சைடு இப்போ நம்ம கொண்டு போகிறோம். அடுத்து லெஃப்ட் சைடு நீடில் இருக்கும் த்ரெட்டில், அதை எடுத்து ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தாச்சு இல்லையா, கொண்டு வந்துட்டு இந்த 2 த்ரெட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த 2 நீடிலையும் ஒன்றா வச்சு இதில் கோல்டன் பீட்ஸை சேர்க்கணும். இந்த மணியை கரெக்டாக அந்த சென்டர் கேப் இருக்குது பாருங்கள், அதில் படுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ரைட் ஹேண்டு நீடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும், லெஃப்ட் ஹேண்டு நீடில் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த எல்லா ஹோல்லையும் கோல்டு பீட்ஸை வந்துட்டு சேர்க்கணும். மொத்தமாக மணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ரேஸ்லெட்டை கண்டிப்பாக 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். நான் இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒயர் குடைகளை பின்னுறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா ஹோல்லையும் கோல்டு பீட்ஸ் வந்துட்டு சென்டரில் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கடைசியில் இந்த த்ரெட்டும் வந்துட்டு சின்னதாக இருக்கும். இதனால் பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. வேறு என்ன மாதிரி கண்டென்ட் நம்மளோட சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு இந்த த்ரெட்டை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரிங்கில் கிளாஸ்பை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்ப் உங்களுக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, கொக்கி மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இது இன்னும் நம்ம டாலி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருமா இந்த டாலின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. இவங்க தான் நம்ம சேனலோட பிராண்ட் அம்பாசிடர். நம்ம சேனல் லோகோவில் இவங்க தான் இருப்பாங்க. பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.